அசுரவாளின் பிறப்பு. எபிசோட் 2. நோவா இந்த உலகில் மறுபிறவி எடுத்து 5 மாதங்கள் ஆகிவிட்டன. அவன் வெளியே பார்த்த சூழலை பொறுத்தவரை அது வசந்த காலமாக இருந்தது. அவன் வசிக்கும் மாளிகை முந்தைய வாழ்க்கையில் இருந்த நாட்டுப்புற வில்லாவை போன்றிருந்தது. ஆனால் அது ஒரு கோட்டையின் அளவிற்கு பெரியது, பெரும்பாலும் மரத்தால் கட்டப்பட்டிருந்தது. அதைச் சுற்றி பாறைகளால் ஆன உயரமான சுவர் இருந்தது. அந்த நேரத்தில் அவன் தனது புதிய தாய் லில்லியின் கைகளில் இருந்தான். அவள் மாளிகையில் நடந்து கொண்டு அவனை பார்த்து கொண்டு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அவள் சொல்வதை நோவா புரிந்து கொள்ள முடிந்தது அவளுக்கு தெரியாது. இந்த உலகின் மொழி அவ்வளவு கடினமானதல்ல. என் முந்தைய உலகின் ஆங்கிலத்துடன் நிறைய ஒற்றுமைகள் உள்ளன. லில்லி என்னை விட்டு விலகாமல் பேசிக் கொண்டிருப்பதால் தான் நான் இதை இவ்வளவு விரைவாக கற்றுக்கொண்டேன். இந்த 5 மாதங்கள் பெரும்பாலும் அவனது தாய் லில்லியின் அரவணைப்பில் கழிந்தது. அவள் பால்வின் மாளிகையைச் சுற்றி அவனை அழைத்துச் சென்று பல்வேறு விஷயங்களை விளக்கிக் கொண்டிருந்தாள். அதன் மூலம் குடும்பத்தில் அவனது நிலை என்ன, மாளிகையின் அமைப்பு எப்படி என்பது பற்றிய ஒரு பொதுவான புரிதல் அவனுக்கு கிடைத்தது. மாளிகை 2 வளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது, உட்புறம் மற்றும் வெளிப்புறம். உட்புற வளையம் 4 மாடிக் கட்டிடத்தை கொண்டது, அங்கேயே முக்கிய குடும்பம் வசித்தது. வெளிப்புற வளையத்தில் 2 மாடிக் கட்டிடங்களும் ஒரு 3 மாடிக் கட்டிடமும் இருந்தன. அவை முறையே காவலர்கள், பணியாளர்கள் மற்றும் விருந்தினர்களுக்காக பயன்படுத்தப்பட்டன. அந்த நேரத்தில் அவர்கள் விருந்தினர் கட்டிடத்தின் முதல் தளத்தில் இருந்தனர். அவனிடம் முக்கிய குடும்பத்தின் இரத்தம் இருந்ததாலும் லில்லி ரீஸின் அன்புக்குரிய வைப்பாட்டியாக இருந்ததாலும் அந்த இடம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. நோவாவின் தந்தை ரீஸ் பால்வின் குடும்பத்தின் பழைய குலத்தலைவர் தாமஸின் 3வது மற்றும் கடைசி மகன். அதனால் அவர்கள் உட்புற வளையத்திற்குள் செல்ல முடியாவிட்டாலும் வெளிப்புறத்தில் வசதியான வாழ்க்கை வாழ முடிந்தது. "நீ பலமாக வளர வேண்டும், அன்பே" என்று லில்லி மெதுவாக சொன்னாள். "உட்புறத்தில் உள்ளவர்கள் உன்னை கள்ளப்பிள்ளையாக பார்ப்பார்கள். உன்னை துன்புறுத்தவும் தயங்க மாட்டார்கள், குறிப்பாக குலத்தலைவரின் சட்டபூர்வமான பேரன்கள்." இதை கேட்ட நோவாவின் மனம் கனிந்தது. "முந்தைய வாழ்க்கையில் நான் சமரசங்களால் நிரம்பிய அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன். இப்போது மறுபிறவி எடுத்த பிறகும் சமூக அந்தஸ்து காரணமாக துன்புறுத்தப்பட வேண்டுமா? நான் மீண்டும் அதே மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டுமா?" லில்லி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் நோவாவின் மனம் வேறு எண்ணங்களில் மூழ்கியது. அவன் இந்த புதிய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய வழிகளை பற்றி சிந்தித்தான். "நான் இங்கே இருந்தால் பல நன்மைகள் இருக்கின்றன. பால்வின் குடும்பம் மிகவும் பணக்காரர்கள் போல தெரிகிறது. ஆனால் வெளிப்புற உலகம் எப்படி இருக்கும்? என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன?" நோவா ஏற்கனவே இந்த குடும்பத்திலிருந்து ஓடிப்போகும் எண்ணத்தையும் பரிசீலித்தான். லில்லியின் பாசத்தை அவன் மதித்தான். ஆனால் ஒரு தாயை நேசிப்பது போல அவளை நேசிக்கிறானா என்று அவனுக்கே தெளிவில்லை. "எனக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருந்தது, அது நல்லதாக இல்லை. இந்த முறை நான் என்னை புரிந்துகொள்ள தேவையான அனுபவங்களை தேட வேண்டியதில்லை. எனக்கு பொருத்தமானதை நேராக தேர்வு செய்யலாம். இங்கு வாழ்க்கை கடினமாக இருந்தால் கள்ளப்பிள்ளை என்ற பெயருக்காக மட்டும் நான் இங்கே தங்க மாட்டேன். மேலும் என்னிடம் 25 வருட அனுபவமும் ஒரு மேம்பட்ட உலகின் அறிவும் இருக்கிறது. என் சாத்தியங்கள் முடிவற்றவை. மக்களின் உடைகள், கட்டிட அமைப்புகள், தளபாடங்கள் இவற்றை பார்த்து இது மின்சாரம் இல்லாத, தொழில்நுட்ப ரீதியாக பின்தங்கிய உலகம் என்று அவன் யூகித்தான். ஆனால் அது ஒரு அபாயமும் ஆகலாம். என் எண்ணங்கள் 21ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. இங்குள்ள மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாட்களும் இரவுகளும் அவனுக்கு புரியாத ஒரு மங்கலான நிலைமையில் கடந்து சென்றன. ஒரு இரவு லில்லி நட்சத்திரங்களை பார்க்க பால்கனிக்கு சென்றாள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நோவா வெளியுலகை பார்த்தான். ஆடுகள் வயல்களில் மேய்ந்து கொண்டிருந்தன. ஒரு பெரிய கல் சாலை தூரத்தில் நீண்டது. வலப்புறத்தில் சோளம் போன்ற பயிர்கள் இருந்தன. இடப்புறத்தில் ஒரு காடு தெரிந்தது. "இது அழகான உலகம், இப்போது இது என்னுடைய உலகம்." அவன் வானத்தை நோக்கி பார்த்தான். சூரிய அஸ்தமனத்தின் சிவப்பு மெதுவாக இருளால் மூடப்பட்டது, ஒரு கருப்பு போர்வை போல. அப்போதுதான் அவன் கவனித்தான். அது இயல்பான இருள் இல்லை. மேகங்களின் நடுவே ஏதோ ஒன்று பறந்தது. அது வேகமாக அவன் நோக்கி வந்தது. திடீரென காதுகளை பிளக்கும் கர்ஜனை அமைதியை உடைத்தது. ஒரு கருப்பு இறக்கைகளுடன் கூடிய மிருகம் மேகங்களில் இருந்து பாய்ந்தது.
அது 7 அல்லது 8 மீட்டர் நீளமுடையது. அதன் உடல் முழுவதும் பளபளப்பான செதில்களால் மூடப்பட்டிருந்தது. அது மாளிகைக்கு வெளியே இருந்த ஆட்டுமந்தையை நோக்கி பாய்ந்தது. அதன் வேகம் அளவிட முடியாதது. அந்த நேரத்தில் சுவர் திடீரென ஊதா நிற ஒளியில் பிரகாசித்தது. அதன் மேற்பரப்பில் ஒளிரும் உருவங்கள் தோன்றின. ஒரு அதிர்வான ஓசை எழுந்தது. அந்த ஒளி வெளிப்புறம் நோக்கி பரவியது. டிராகன் தரையிறங்க முயன்றது, ஆனால் அதன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அது தரையில் மோதியது. ஒரு பெரிய பள்ளம் உருவானது. ஊதா ஒளி அதை தொட்டதும் புகை எழுந்தது. வலியுடன் அது கர்ஜித்தது. டிராகன் மீண்டும் வானில் எழுந்தது. அதன் வயிற்றில் காயம் இருந்து புகை எழுந்தது. அது கோபத்தில் தீப்பிழம்புகளை உமிழ்ந்தது, ஈட்டியைப் போல நேராக மாளிகையை நோக்கி. லில்லி பயத்தில் உறைந்தாள். நோவா இன்னும் அதிர்ச்சியில் இருந்தான். தீப்பிழம்புகள் சுவரை அடைய முன் ஒரு உருவம் நடுவானில் தோன்றியது. அவன் கையை உயர்த்தி ஏதோ சொன்னான். திடீரென ஒரு மறைவு கேடயம் தோன்றியது. தீ அதில் மோதியது. சில வினாடிகள் போராட்டம் நடந்தது, பின் தீ அணைந்தது. அவன் ஒரு வயதான மனிதன், நீண்ட வெள்ளி முடி, நீண்ட தாடி. அவன் டிராகனை நேராக பார்த்தான். டிராகனும் அவனை பார்த்தது. சில நொடிகள் அமைதி. பின் டிராகன் கர்ஜித்து வனத்தை நோக்கி பறந்தது. மனிதன் சிறிது நேரம் காத்திருந்து பின்னர் மறைந்தான். லில்லி இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் நோவாவை மிகவும் இறுக்கமாக பிடித்திருந்ததை கூட உணரவில்லை. சில நேரம் கழித்து அவள் மெதுவாக தளர்ந்தாள். அவள் பேச முயன்றபோது ஒரு ஆழமான குரல் கேட்டது. அப்படியா, இதுதான் என் புதிய பேரன்.